இன்றைக்கி வந்து பூரி பண்ணலான்ற பிளானில் வந்து பார்த்திங்கன்னா சென்னா கிரேவி பண்ணலான்னு நைட்டே சென்னா ஊற வச்சுட்டேன். தக்காளி பியூரி அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயில் சீரகம், பச்சை மிளகாய், முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஓரமாக வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். தூக்க கலக்கத்தில் நிறைய போட்டு ஊற வச்சிட்டோம் போல். அது வெந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா இருந்தது. பீட்ரூட் பூரி தான் செய்யலான்னு இருந்தேன். பீட்ரூட் பீல் பண்ணி அதை கட் பண்ணி அதை அரைச்சி நம்ம மாவு பிசைகிற நேரத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலான்னு மாவு பிசைஞ்சு வச்சிட்டேன். இந்த சென்னா கிரேவி ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். சென்னா கிரேவிக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கறி மசால் பட்டை வகையெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தக்காளி பியூரி போட்டு அடுத்து இந்த தேங்காய் விழுது எல்லாமே போட்டு சில்லி பவுடரு, காஷ்மீரி சில்லி, தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு சென்னாவை தூக்கி போட்டு இறக்குனா சென்னா கிரேவி வந்து ரெடி. அந்த கேப்லேயே நான் மாவும் பிசைஞ்சு வச்சிட்டேன். என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கும் வந்து லஞ்சுக்கு வந்து பூரி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எப்படி போட முடியும்? சாதம், குழம்பு, பொரியல், இட்லி இல்லை தோசை, சட்னி செஞ்சுருந்தாலே இந்நேரம் சீக்கிரம் செஞ்சுருப்பேன். இந்த பூரியில் கையை வச்சுட்டு இன்றைக்கி 8:15 ஆகிடுச்சு. 8:15 வரைக்குமே பூரி போட்டுட்டு இருந்தேன். 8:10க்குலாம் நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பிடுவோம். ஏன்டா இதில் கை வச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. பசங்களுக்கு மட்டும்தான் ஓகே, ஹஸ்பண்டுக்கும் போட்டு கொடுத்து அவங்களுக்கும் டிஃபன் எல்லாமே செஞ்சு கொடுக்கவே வந்து லேட் ஆகிடுச்சு. ஏன்னா எப்போவுமே சாட்டர்டே சண்டேனா வந்து ஹஸ்பண்டுக்கு லீவு. அந்த இதுலேயே நான் இருந்துட்டேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போகணும், எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டதுனால அவங்களுக்கும் சேர்த்து செய்யும்போது இன்னும் லேட் ஆகிடுச்சு. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா நான் ரைஸு குழம்பு எல்லாமே பண்ணியிருப்போம் போல். மதியானத்துக்கு வேறு திருப்பி நான் ரைஸ் வேறு செய்யணும். வெஜிடபிள் பிரியாணி தான் மதியானத்துக்கு செஞ்சேன். லாஸ்ட்டாக கரம் மசாலா மட்டும் போட்டு இறக்கிடுங்க. இந்த சென்னா கிரேவி சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்கு. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.